அதிமுக சிதறும் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எண்ணம் ஈடேறாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மின் கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி ஆகியவை உயர்த்தப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். கைத்தறி நெசவாளர்களின் கோரிக்கைகள் தொடர்பாக பாஜக தேர்தல் அறிக்கையில் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் விமர்சித்தார். இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் திகழ அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டங்கள் தான் காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். திமுக என்று சொன்னாலே ஊழல், ஊழல் என்று சொன்னால் திமுக, ஊழல் ஊற்றுக்கண் திமுக. இன்றைக்கு இந்தியாவில் பல மாநிலம் இருந்தது. ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம். வேற எந்த அரசாங்கமும் இந்தியாவில் கலைக்கல. ஊழலுக்காக கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் கரெக்டா செய்யற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க இந்த கொடி பறக்குது இல்ல, பிரமாதமா பறக்குதா? எதனால பறக்குதுங்க? காற்று தானே பறக்குது. இந்த காற்றை நீங்க யாராவது கண்ணில் பார்க்க முடியுதா? காற்றை கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணுக்கு தெரியாத காற்றில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்டர் ஊழல்.